கடைசியா ஒரு கேண்டிடேட் இருக்கு. யாருன்னு பாருங்க. ரேடியோல வேலை செய்யறதுக்கு ஆசைப்பட்ட ஒருத்தவங்க அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்கள கூப்பிடுங்க பாப்போம். பாருங்க, ரேடியோல பேசுறதுக்கு ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு என்னென்ன திறமை இருக்கு அதை பத்தி சொல்லுங்க கொஞ்சம். சுருங்க சொல்லி விளங்க வைப்பேன். உதாரணத்துக்கு இணையதளம்னா பலரை இணைக்கும், சிலருக்கு குழி பறிக்கும். பேஸ்புக்னா சொந்த முகத்தை காட்டாமலே பேசுறது இப்படி. சரி, அப்புறம் பரவாயில்ல. கம்பராமாயணத்தை ராமன் வில்லு எடுத்தான், ராவணன் செத்தான்னு சுருக்கமா சொல்லுவாங்க. அது போல நான் சிலப்பதிகாரத்தை சிலம்புல ஆரம்பிச்சு சிலம்புல முடிச்சுது என்று ஆரம்பிச்சு வைப்பேன். அப்படி அறிமுகப்படுத்தி வச்சிருப்பீங்க நீங்க. ஆனா சிலப்பதிகாரத்துல சிலம்புல முடிஞ்சது சரிதான். அது எப்படி நீங்க சிலம்புனால ஆரம்பமாச்சு சொன்னீங்களே, அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா? கண்ணையும் கோவலும் ஒழுங்கா குடும்பம் நடத்திருந்தா கதைக்கு வேலையே இல்ல. மாதவி சிலம்பு கட்டி ஆட போகத்தான சிலப்பதிகார கதை வளர்ந்தது. வேற என்ன தெரியும்? கவிதை கூட பாடுவாங்க. பாடுங்க. காதல் ஒரு புறா, அது வானத்துலதான் சஞ்சரிக்கும். காதல் ஒரு வலை, அதுல சிக்கினா மீளவே முடியாது. காதல் ஒரு பலூன், அதுல ஒண்ணுமே இருக்காது. காதல் ஒரு மீன், அது தண்ணீர்ல தான் நீந்துது. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்தியா ஏன் இதுவரையில வல்லரசு ஆகலன்றத 2 வரியில சொல்லணும். இந்திய ஜனத்தொகையில பாதி பேர் எது நடந்தா என்னன்னு இருக்கிறவங்க, பாதி பேர் தங்க வேலையை வந்து கவனிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. மீதியில பாதி பேர் அரசியல்வாதிகளும் அவங்களுடைய அடியாட்களும், மீதியில பாதி பங்கு போலீஸும் அவங்க அதிகாரிகளும், இன்னும் ஒரு பங்கு வெளிநாட்டோட போய் வெளிநாட்டிலே கலந்து அந்த நாட்டோட கலந்துட்டவங்க. இப்ப மிச்சம் நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். நீங்களும் பேட்டி காண்றவங்க. நான் மட்டும் எப்படி இந்தியாவை வந்து வளர முடியும்? சரி, பல குரல்ல பேசுவேன்னு குறிப்பிட்டு இருக்கீங்க. அதனால என்ன லாபம்? என்ன எப்படி சொல்லிட்டீங்க? அசல்ல உங்களை போல பேசுவாங்க. எங்களை போலதான் நாங்களே பேச போறோம். அது நீங்க வேற இருக்கு. உங்க குரல்ல யார்டா பேசி காட்டலாம்ல. இவங்க நிறைய சீரியல் பாப்பாங்க போல இருக்கு. வில்லி ரேஞ்சுக்கு நம்மளையும் நினைச்சிட்டாங்க. வில்லிங்க தான் அடுத்தவங்களை மாரி பேசி காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி உண்மைதான். சரி, ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க. உங்க நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்குங்க. எங்க வாங்குவீங்க? அவங்க டென்ஷனா இருக்கிறாங்கல்ல, அவங்க டென்ஷன் பண்ணிட்டு கொஞ்சம் கூல் பண்ணலான்னு. அடுத்து சரி, நீங்க மிமிக்ரி செய்வேன்னு போட்டிருக்கீங்க இல்லையா? கொஞ்சம் மிமிக்ரி செஞ்சு காட்டுங்க பாப்போம். நான் முருக பக்தர் கிருபானந்த வாரியா கூட பேசி காட்டுவேன். கேக்குறீங்களா? செய்யுங்க. கண்ணியத்திலே கண்ணுவந்த முருகன் ஒருவன் தான் என்னை ஆசைப்படுவது சொன்னையா? அவரை போன்ற ஒரு தெய்வம் 14 முருகன் இல்லை. அவன் 12 கையால் அள்ளி கொடுக்கின்ற வல்லன். அவன் வல்லன், அவன் மனைவி வள்ளி. பொன்னன் பொன்னி என்பது போல வல்லல் வெள்ளி. அவனை உணர்ந்தோடு நினைக்கின்றவர்களுக்கு அவர் துணைவனாய் இருப்பான், உயிர் துணைவனாய் இருப்பான். இங்கும் துணை அங்கும் துணை. அவனை நினைத்தால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். பக்தி பாடல்கள் பாடிய கே.பி. சுந்தரமான் அம்மா பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. சபை தன்னில் திரு சபை தன்னில் உருவாய் குல பழம்